அர்ஜுனன் ஆத்மா அழியாதுங்கிறதெல்லாம் சரிதான். எனக்கு பிரச்சனை அது இல்ல, அனாத்மா அழிஞ்சிடுமே அப்படிங்கிறது பத்தி தான் எனக்கு பிரச்சனைன்னு ஒருவேளை சொன்னான் அப்படின்னா, பகவான் இந்த ஸ்லோகத்தை தொடங்குறார். 26வது ஸ்லோகம். அனாத்மா தான் அழியக்கூடிய இயல்புள்ளதாச்சே, அதை நீ என்ன பிடிச்சு நடத்தவா முடியும்? அணை கெடுந்த வெள்ளம் அழுதாலும் வராதுமா. அப்போ அதை நிறுத்தணும், சரி பண்ணணும் அப்படின்னு எதுக்கு இன்னும் யோசிக்கிற? அதனால நான் கொல்ல போறேன், நான் கொல்லாம விட போறேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வெட்டி பேச்சு. அதை பத்தி வருது வேஸ்ட் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்திலையும் 27ல பிறந்தவங்க எல்லாம் இறப்பாங்க, இறக்குறவங்க எல்லாம் பிறப்பாங்க. ராமர், கிருஷ்ணர் இவங்க மாதிரி எல்லா மகன்களும் உடலோட வந்தாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. அர்ஜுனன் காலத்துல அங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டியதான். கிருஷ்ணா அப்படி காலத்தில் இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டியது. இந்த மகாபாரதத்தினுடைய பின்னணி யோசிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதாவது பரீட்சித்து அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அர்ஜுனனுடைய பேரன், அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு. அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த பிள்ளை பரீட்சித்து. தப்பி பிறந்த பிள்ளை, கிருஷ்ணனால காப்பாற்றப்பட்டு பிறந்த பிள்ளை. அவன் ஒரு வேண்டாத்தனம் செய்தான். அதனால அவனுக்கு ஒரு சாபம் வந்தது, 7 நாள்ல இறந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரே வருத்தம், ஐயோ 7 நாள்ல சாவ போறோமே அப்படின்னு. இப்ப வியாசருடைய மகன் பரீட்சித் ராமாயண மகாபாரதம் கீதையெல்லாம் எழுதின வியாசருடைய பிள்ளை. வியாசர் மகாபாரதம் எழுதினார். அவருடைய பிள்ளை பரீட்சித் அர்ஜுனுடைய பேரன் கிட்ட சொல்றாரு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, உலகத்துல ஒரு பயலுக்கும் தெரியாது அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமா இல்லையா, அடுத்த செகண்ட் உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. உனக்குதான் 7 நாள் உயிரோட இருக்க போறேன்னு ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிட்டுது. 7வது நாள்ல தானே சாவேன்னு சொல்லி இருக்கு. இவ்வளவு கன்ஃபார்மா இருக்கு, சந்தோஷப்படணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கப்பா, இது கொண்டாட வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு. இப்போ யாரு இறந்துருவாங்க அப்படின்னு அர்ஜுனன் வருத்தப்படுறானோ அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி கூட அர்ஜுனன் இறந்துடலாம். யாரு என்னைக்கு போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சம்ஸ்கிருத கவிதையில அந்த கவிஞர் என்ன பண்ணுவார்னா, பட்டன் இறந்துட்டான், பாரதி இறந்துட்டான் இப்படின்னு பா பா பி பி பூ பூ அப்படின்னு வரிசை எழுதிட்டு போவார். இதுக்கு முன்னாடி இறந்த பெரியவங்க பேரெல்லாம் போட்டு ஏதோ பாக்குறதுக்கு யமதர்மராஜா வரிசையா உயிரெடுக்கிற மாதிரி இருக்குது. தைத்திரிய உபனிஷத் சொல்லுது, யமன் அப்படி வரிசையாதான் உயிரெடுக்கிறது கிடையாது. காலோதாவதி பஞ்சமைதி, எவன் குதிச்சு குதிச்சு போவானா. ஒரு 1950 ஒரு 2000 கேரளாவில இப்போ ஒரு 1.5 வயசு குழந்தைய பொண்ணு போட்டாங்க. அவன் ஏபிசிடி வரிசை இல்ல பிறந்த வரிசை இப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. அது பள்ளிக்கூடத்துல வேணா ஏபிசிடி வரிசையில அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல பேர் எழுதுவாங்களா இருக்கு. இந்த கோமாளி தானே இப்ப வந்திருக்கு. அதுவும் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களால வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடங்கள நம்ம போய் எந்த வரிசையில சேர்றோமோ அந்த வரிசையில பேர் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப அதுக்காக வேண்டி நிறைய பேர் பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு ஏல தான் தொடங்கணும். சரி, ஏல தொடங்கினா முதல்ல வரலன்னு என்ன பண்ணுது, ஏன்னு ஆரம்பிச்சிடணும். இப்படி எல்லாம் சில கோமாளிகள் தெரியாங்க. அது கதை. ஆனா ஒண்ணு, நீங்க எப்படி வேணாலும் கோமாளித்தனம் பண்ணுங்க, யமதர்மராஜா கிட்ட அந்த கோமாளித்தனத்துக்கு இடமே இல்லை. அவர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை எவருக்கு எப்ப கால முடியுதோ
அப்போ வந்துருவார். நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி ஒரு சொல் வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், காலருவான் அப்படின்னு. காலை யாருக்கு அத்து போச்சோ அவன் காலருவான். காலருவான் யாருக்கு காலை அத்து போச்சோ அவர் வருவார். அதனால ஒவ்வொரு ஆளு சாகிறத பத்தி எல்லாம் கவலைப்படுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். ஒரு கல்லு கிட்ட போய் அதுக்கு கதையை கேட்டா மகாபலிபுரமோ அல்லது தஞ்சை ராஜராஜேஸ்வரமோ கைலாச கோவிலோ அது லட்சக்கணக்கான வருஷ வரலாறு சொல்லும். அதுக்கு வாய் இருந்தா அது சொல்லும். அது கேட்கறதுக்கு நமக்கு தான் நேரம் இருக்காது. டைனோசர் இருந்தது, யாழி இருந்தது, அன்னம் இருந்தது, சாதக பறவை இருந்ததுன்னு அது சொல்லும். அதெல்லாம் நமக்கு இன்றைய காலத்துல நம்ம பார்க்கவும் இல்லை, இருக்குமா நம்ம சந்தேகப்படுறோம். அப்போ பிறந்தவங்க எல்லாம் இறக்குறாங்க. எப்போங்கிறதுல தான் வித்தியாசமே தவிர பிறந்தவங்க எல்லாரும் இறக்குறாங்க. அப்படிங்கிற போது காலம் அப்படிங்கிற நதியில நம்முடைய வாழ்நாள் அது 1 வருஷமா இருந்தாலும் சரி, 50 வருஷமா இருந்தாலும் சரி, இல்ல 100 வருஷமா இருந்தாலும் சரி, காலம் அப்படிங்கிற ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷத்துல நம்முடைய 1 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் எல்லாம் சும்மா ஒரு சயின்ஸ்ல சொல்லுவாங்க டெல்டா டி, புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை. அதனால நம்முடைய வாழ்நாள நட்சத்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்தா, கிரகங்களோட ஒப்பிட்டு பார்த்தா, இந்த உலகத்தினுடைய வயசோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நம்முடைய வயசு ஒண்ணுமே இல்லை. நேத்து பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளாங்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஒரு மின்மினி பூச்சி அப்படி மின்னி மின்னி போறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை அப்படி மின்னுது, காணாம போயிடுது. அதனால நம்முடைய தோற்றம், நம்முடைய இறப்புங்கிறது ஒரு மின்மினி பூச்சி மின்னி மறைகிற நேரம் தான் உலகத்தினுடைய வயசோட ஒப்பிடும். இதுக்குள்ள நம்ம குழந்தை, காளை, முதுமை அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு சீதிக்கும், அழுறோம், கொண்டாடுறோம், வருந்துறோம், கல்யாணம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அப்ப இந்த உலகத்துல ஒரு நியதி இருக்கு. நம்முடைய அனாத்மா அழியக்கூடியது, மாறக்கூடியது. என்னைக்குமே இருக்கிற ஆத்மாவை பத்தி வருந்தினாலும் அதுவும் அர்த்தம் இல்லாதது. தோன்றி மறையக்கூடிய அனாத்மாவை பத்தி வருந்தினாலும் அதுவும் அர்த்தம் இல்லாதது. சரி, அப்படி வருந்துறதுனால ஏதாவது நம்ம நிலவரத்தை மாத்த போறோமா? நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. சில கோமாளிகள் தற்கொலை பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்காக வேண்டி நாம தற்கொலை பண்ணா நம்முடைய கஷ்டம் மாறப்போகுதா? இது எப்படின்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலக இருட்டுங்கிற மாதிரியா தற்கொலை பண்ற கோமாளிகள். நான் கண்ணை மூடிட்டா உலகம் இருந்து போச்சு, நான் தற்கொலை பண்ணிட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்படி பிரச்சனை அதுக்கு போக்குலதான் இருக்கு. நம்ம பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்து போச்சுன்னு நினைக்கிற மாதிரி, வெளிச்சம் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதனால தற்கொலை அப்படிங்கிறது எப்போதுமே தீர்வாகாது, புத்திசாலிகளுடைய இதுவும் கிடையாது. நமக்கு இங்க விஷயம் என்னன்னா, மாத்த முடியாத விஷயம், அபரிகாரியே அர்த்தம். மாத்த முடியாத விஷயத்துல நாம வருத்தப்படுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேணும். நான் சொன்னேன் ஆல்கஹால் அனானிமஸ்ங்கிற மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களை காப்பாத்துற அமைப்புல அவங்களுக்கு ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க. அந்த பிரேயர்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதை நான் போன வகுப்புல சொன்னேன், இந்த வகுப்புல மறுபடியும் சொல்றேன். ஆண்டவா, என்னால மாற்ற முடிஞ்ச விஷயத்த மாற்றுறதுக்கான மன உறுதியை தான். என்னால மாற்ற முடியாத விஷயத்த ஏத்துக்கிறதுக்கான பக்குவத்தை தான். இதுக்கெல்லாம் மேல என்னால எதை மாற்ற முடியும்,
என்னால இதை மாற்ற முடியாது அப்படின்னு பிரிச்சு அறியக்கூடிய விவேகத்தையும் தா அப்படிங்கிறது அந்த பிரார்த்தனை. பொதுவாக பூஜ்ய சுவாமிஜி அவங்களுடைய தியானத்துல அல்லது நிதித்தியாசனத்துல எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை இது. அதனால மாற்ற முடியாத விஷயத்தை பத்தி அலட்டிக்காம இருக்கிறதா உத்தமம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றேன். தொடர்ந்து 28ல உயிர்கள் தோன்றுது, இருக்குது, மறை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இருட்டு. இருட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துல ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு இது எடுக்கணும். இப்போ கேமரா இருக்கு, கேமராவுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த கேமரா ரேஞ்சுக்கு வெளியே என் கை இருந்தா உங்களுக்கு தெரியாது, அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது தெரியும். அடுத்தது இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போனா தெரியாது. பிறப்பு இருக்கு, இறப்பு. ஆனா உண்மையிலே கை அதுக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு பிறகு இருக்கு, அது வேற கதை. ஆனா உயிர்கள் இந்த உலகத்துல வந்து போறது அப்படிங்கிறது மறைவா இருக்கு, தெரியுது, அப்புறம் தெரியாம போயிடும். இது மாதிரிதான் அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ. இந்த விஷயத்துல அது காணாம இல்லாம இருந்தது மாதிரி இருக்கு, இருக்கிறது மாதிரி இருக்கு, இல்லாம போறது மாதிரி இருக்கு. இதுல அலட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு, வருத்துறதுக்கு என்ன இருக்கு? தத்ரகா பரிதேவனா. இப்ப நம்முடைய வாழ்வு ஒரு மின்னல் மாதிரி மின்னி மறையுது. உலகத்தினுடைய வயசோட ஒப்பிடும் போது நம்முடைய வாழ்வுங்கிறது ஒரு மின்னல் தான். இதுல மனுஷன் என்ன பண்றான்? எனக்கு இளமை போயிடுமே, வயசாயிடுமே, என் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, குழந்தைகளை படிக்க வைக்கணுமே, ரிட்டையர் ஆன பிறகு வரக்கூடிய செலவுகளை எல்லாம் சமாளிக்கணுமே, இப்படி எல்லாம் வருத்தப்படுறான். இந்த ஒரு சின்ன குறுகின காலத்தை தான் நம்ம மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், மேக்ரோ செகண்ட், நேனோ செகண்ட் எல்லாம் பிரிச்சு கவலைப்பட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க? நீங்க எல்லாம் மீட்கப்பட வேண்டியவர்கள், நான் தான் மீட்பன். நீங்க எல்லாம் காக்கப்பட வேண்டியவர்கள், நான் தான் காப்பாத்துறவன். ஏன்னா நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்படி சொல்றவங்களும் ஆத்மா வரையறுக்கப்பட்டது, குறை உள்ளது, பாவம் உள்ளது, ஆதி பாவம், முதல் பாவம் அப்படின்னு எல்லாம் அவங்களும் சொல்றாங்க. அதாவது உங்களை காப்பாற்றக்கூடியவங்களும் ஆத்மா பத்தி என்ன சொல்றாங்க? அந்த ஆத்மா வரையறுக்கப்பட்டது, அதுக்கு முதல் பாவம் எல்லாம் உண்டுன்னு தான் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களும் நம்மளை பத்தி ஒரு பெட்டர் பிக்சர் ஒன்றும் தரல, நம்மளை பத்தி பெருமையா ஒன்றும் சொல்லல. நமக்கே தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு, மோசம்னு. அதே மாதிரி நீ கையாளாக, நம்ம கையாளாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீ கையாளாதவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த கூட்டம். ஆனா சனாதன தர்மம் மட்டும்தான் மாத்தி சொல்லுது. உடம்பு கையாளாகதா இருக்கலாம், நிரந்தரம் இல்லாததா இருக்கலாம், மாறக்கூடியதா இருக்கலாம், சுக துக்கத்துக்கு ஆட்படக்கூடியதா இருக்கலாம். ஆனா நீ அப்படி இல்லை அப்படின்னு சனாதன தர்மம் மட்டும்தான் சொல்லு. இதுதான் சனாதன தர்மத்தை மத்தவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்துற ஒரு கருத்து. அதனால அடுத்த ஸ்லோகத்துல பகவான் ஆத்மா அறிதற்கு அரியது அப்படிங்கிறத மறுபடியும் சொல்ற.
ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவத் சைனம் அன்யः ஷ்ருணோதி சுத்வாபி வேத நசைவ கஷ்டித். அர்ஜுனனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பரிதவிக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் பகவான் சொல்றாரு, இந்த ஞானத்தை எல்லாம் அடைஞ்சி பக்குவப்பட்டு நிம்மதியா இருக்க ஆட்கள் எல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, நீ மட்டும்தான் கவலைப்படுற துக்கப்படுற அப்படின்னு இல்ல, எல்லாரும் இப்படிதான் இருக்கான். இல்லாம இருக்கிறவங்க தான் வித்தியாசம் குறைவு, ரொம்ப குறைவு. அதனால ஆத்மாவை நான் தெரியாம நான் அந்த உடம்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறவங்க தான் முக்காலே முண்டாணி ஆட்களும் அப்படின்னு சொல்லாம சொல்றது மாதிரி பகவான் ஆத்மாவை அறிந்தவன் அபூர்வம், ஆத்மாவை கேட்டவன் அபூர்வம், ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டவன் அபூர்வம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறார். இதுல ரெண்டு விதமா இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு, இந்த ஆத்மாவை பார்க்கிறது, ஆத்மாவை கேட்கறது, ஆத்மாவை பத்தி பேசுறது, இதெல்லாம் ஆச்சரியமானதுன்னு சொல்லலாம். இது ஒரு இது. இன்னொன்னு, இது நம்ம 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பகவான் சொல்ல போறார். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ அப்படின்னு சொல்ல போறார். அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த 2வது அர்த்தம் சொல்றோம். முதல் அர்த்தம் என்ன சொன்னோம்? ஆத்மா அப்படிங்கறத ஒண்ணு பாக்குறதோ, அதை பத்தி கேட்கறதோ, அதை பத்தி பேசுறதோ, இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா நடக்கிற விஷயங்கள். 1000த்துல 1 தான் வருவாங்க. கம்ப ராமாயணம் எழுதினாராம் கம்பர். அதை அரங்கேற்ற போனார். எப்பவுமே குத்தம் கண்டுபிடித்தே பேரை வாங்குகிறவர்கள் இருப்பார்கள்ல. எவதாவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணானா சகிக்காது, பக்கத்து வீட்டுல விளக்கு எரிஞ்சா பிடிக்காது. அதனால கம்பர் ஒரு காவியம் எழுதி, ராமாயணத்தை தமிழ்ல எழுதி பேரும் புகழ் வாங்க போறாருன்னா யாருக்கு பிறகும்? அதனால இருந்து அது சுத்த இது நொல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப அது சுத்த இது நொல்ல சொல்லுதுல முதல் ஒரு குத்தம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது இது ராமனை பத்தின காவியம், இதுல சடையப்ப வள்ளலை பத்தி 10 பாட்டுக்கு ஒரு தடவை எழுதி வச்சிருக்கீங்க, எடுங்க அப்படின்னாங்க. உடனே கம்பர், சரி 10 பாட்டுக்கு ஒருக்க வேண்டாம், 100 பாட்டுக்கு ஒருக்க வச்சுக்கிறோம், 100 பாட்டுக்கு ஒருக்க இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டார். உடனே குத்தம் கண்டுபிடிக்கணுமே, அது அப்படி ராமருடைய காவியத்துல 100 பாட்டுக்கு ஒருக்க சடையப்பட வராது, முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே கம்பர் சொன்னாரு, நான் அவரு 10ல ஒருத்தர் நினைச்சேன், நீங்க ஆட்சேபிச்சதுனால சரி ஒரு 100ல ஒருத்தர் ஆகலாம்னு நினைச்சேன். நீங்க சொல்லிங்க ஆட்சேபிக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க அவரு 1000த்துல ஒருத்தர் நினைக்கிறீங்க, அதெல்லாம் 1000த்துல ஒரு பாட்டு போட்டு அதுக்கு வச்சுக்கிட்டு 1000த்துல ஒரு பாட்டு வச்சார். அத மாதிரி ஆத்மாவை பத்தி அறியணும்னு நினைக்கிறவங்க கீதா கிளாஸுக்கு வரணும், கீதை கேட்கணும், சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு நினைப்பு வர்றதே 1000த்துல ஒருத்தருக்கு தான் வரும். மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் எததி சித்தையே எத்ததாமபி சித்தானாம், அவங்களையும் 1000த்துல ஒருத்தர் தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்றவங்களையும் 1000த்துல ஒருத்தர் தான் புரிஞ்சுக்குவாங்க, அடைவாங்கிறது மாதிரி அந்த கீதா ஸ்லோகம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான். ஏன்னா அடைகிறதுன்னு சொன்னா அது நம்ம இதுவரைக்கும் கீதா படிச்சிருக்கலாம் அர்த்தம் இல்லாத மாதிரி அந்த அர்த்தம் எடுத்தா ஆயிடும். புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம். அப்போ
ஆயிரக்கணக்கான பேர்ல, இந்த ரெண்டாவது அர்த்தம் சொல்ல வரேன், ஆயிரக்கணக்கான பேர்ல இத பாக்குறவங்க ஆச்சரியமானவங்க, இத கற்பிக்கிறவங்க ஆச்சரியமானவங்க. இதைத்தான் கடோபனிஷத்துல யமதர்மராஜா சொன்னார். நான் சொன்னேன் இந்த ஸ்லோகம் கடோபனிஷத் ஸ்லோகத்துல கடை வாங்கினதாக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியோ வக்தா குஷலோசிய லப்தா அப்படின்னாரு யமதர்மராஜா. இத கேட்கிறவன் அபூர்வம், இத சொல்ற அபூர்வம், இத புரிஞ்சுக்கிறவன் அபூர்வம் அப்படின்னாரு. அது கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் இங்க ஒரு ஸ்லோக வடிவில பகவான் சொல்றேன். அதனால இத சொல்லி கொடுக்கறவங்க கிடைக்கிறது கஷ்டம், இத கேட்கிறவங்க கிடைக்கிறது கஷ்டம். சொல்லி கொடுக்கறவங்களும் கேட்கிறவங்களும் இருந்தாலும் இன்டர்நெட் ஒழுங்கா வேலை செய்யணும். அது இன்னும் கஷ்டம் போல இருக்குது. என்ன குழப்பம்னு தெரியல. அப்போ இந்த ரெண்டு விதமான விளக்கங்களையும் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எடுக்கலாம். ஆத்மாவை பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது ஆச்சரியமானது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஆத்மாவை பார்க்கிறவங்க, கேட்கிறவங்க, தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவு அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அடுத்தது 30வது ஸ்லோகத்துல தேஹி நித்யம் அவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத. இந்த உடல் மாறிக்கிட்டே அழிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த உடலுக்குள்ள இருக்கிறவன் மாறாதவன், அழியாதவன். கம்மல், மோதிரம், வளையல், மாலை இதெல்லாம் மாறிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஆதாரமா இருக்கக்கூடிய தங்கம் ஒன்னே ஒண்ணு மாறாம இருக்கு. அது மாதிரி நாம எடுக்கிற பேரு வடிவங்கள் மாறலாம், நாம எடுக்கிற சரீரங்கள் மாறலாம். இதுக்கு உபாதி அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்லுவாங்க. இந்த உபாதி மாறலாம், ஆனா நம்முடைய ஆதாரம், எசன்ஸ், சத்தியம் மாறாது. அதனால இது மனுஷங்களுக்கு மட்டுமா அப்படின்னா, உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, நகர்றது, நகராதது, இந்த உலகம்னு சொல்றோமே, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறதே மாயை. மாயைனா நிலை இல்லாதது, தோற்றம். ஆனா அது மொத்தத்துக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. தஸ்மாத் சர்வாணி பூதான், அது பஞ்சபூதமா இருந்தாலும் சரி, இல்ல பூதங்கிறதுக்கு உயிருங்கிற அர்த்தம் எடுத்தாலும் சரி, சர்வாணி பூதானி. அதனால நத்தோம் சோச்சிதம் அர்கசி, அதனால நீ இதுல அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப சோகம் அப்படிங்கிறது ஒரு விதமான மனநிலை, ஒரு நம்மளை மையப்படுத்தின ஒரு சிந்தனை ஓட்டம். ஐ சென்டர்டு, ஈகோ சென்டர்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பொருளையோ சூழ்நிலையையோ நம்முடைய சோகத்துக்கு காரணமா நம்ம சொல்ல முடியாது. இத கேட்ட உடனே உங்கள பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு வந்த சோகம் எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியும், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு நாம தத்துவம் எல்லாம் பேசுவோம். இப்ப நான் ஒரு சில சீனரியை சொல்றேன், நீங்களே யோசிங்க. தமிழ்நாட்டுல தீரா விஷங்கள் எல்லாம் தோத்து போச்சு, அதோட கூட்டணி சேர்த்த ஆட்களும் காணாம போயிட்டாங்க. இப்போ இந்த தீரா விஷ கோஷ்டிகளுக்கு இது சந்தோஷத்துக்குரிய விஷயமா, துக்கத்துக்குரிய விஷயமா? பதில் சொல்லலாம். துக்கம்.
அவங்களுக்கு துக்கம். இந்த கூத்தாடி கூட்டத்துக்கு துக்கம் தான் சாமி. அவங்க பார்ட்டி பாஸ் ஆயிருந்தாங்க. கூத்தாடி கூட்டத்துக்கு சொல்றேன், சந்தோஷம். அவங்க இப்போ தீரா விஷம் தோத்துதுன்னா தீரா விஷயத்துக்கு துக்கம், கூத்தாடிகளுக்கு சந்தோஷம். கூத்தாடிகள் ஜெயிச்சது, கூத்தாடிகள் சந்தோஷம், தீரா விஷயத்துக்கு துக்கம். அப்ப துக்கம் சந்தோஷம்ங்கிறது விஷயத்துல இருக்கா, நம்ம கிட்ட இருக்கா? ஆட்கள்கிட்ட, நம்ம கிட்டதான் இருக்கு. நம்முடைய மனோபாவத்தை பொறுத்த விஷயம், பொறுத்த விஷயம், உலகத்தை பொறுத்த விஷயம் இல்ல, மற்றவங்களை பொறுத்த விஷயம் இல்ல, பொருட்களை பொறுத்த விஷயம் இல்ல. ஆனா நாம என்னைக்காவது இப்படி யோசிச்சது உண்டா? இனிமேல் யோசிங்க. இதை மாதிரி யோசிக்க யோசிக்க யோசிக்கத்தான் தெளிவு வரும், துக்கம் குறையும். அப்ப அதனால பகவான் சொல்றார், இப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டே வர, நீ கோபப்படுற, நீ சோகப்படுறது தகாது, நீ கவலைப்படுறது தகாது, நீ வருத்தப்படுறது தகாது அப்படின்ட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர வேற வேற கோணத்துல. இப்போ அர்ஜுனன் இதெல்லாம் கேட்டு தெளிவு வந்து இல்லையாம எடுத்து யுத்தம் பண்ணியிருந்தா விஷயம் முடிஞ்சு போச்சு. கீதை சுபம் முடிஞ்சு போச்சு. நம்ம அதிர்ஷ்டமோ இல்ல உங்க துரதிருஷ்டமோ, கீதைக்கு முடியல. அர்ஜுனா வில்லையாம எடுத்து சண்டை போட தொடங்கல். அப்போ பகவான் ஆதிசங்கரன் சொல்றாரு, இதுவரைக்கும் தத்துவத்தினுடைய அடிப்படையில, பாரமார்த்த தத்துவத்தினுடைய அடிப்படையில பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்லி பார்த்தாரு, சோகம் மோகம் ரெண்டும் சரியில்லை அப்படின்னு. அதாவது பரமார்த்த தத்துவம் அப்படிங்கிற இதுல ரெண்டு கிளை. ஒண்ணு, பரமார்த்த தத்துவப்படி, சத்தியப்படி, உண்மைப்படி நீ ஆத்மா, நீ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, நித்தியமானது. ஒருவேளை இன்னொரு உண்மை என்னது, அனாத்மா அழியக்கூடியது. நீ ஒன்னு அனாத்மா நினைச்சேன்னா அப்பவும் அது அழிய போகுது. இப்படி ஒரு உண்மைக்கு ரெண்டு கிளை. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது மாதிரி, ஒளி இருட்டு இருக்கிறது மாதிரி, ஆத்மான்னு எடுத்துக்கிட்டா அந்த கண்ணோட்டத்திலையும் கவலைப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை, அனாத்மான்னு எடுத்துக்கிட்டா அப்பவும் நீ கவலைப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை. இப்படி ரெண்டையும் பாரமார்த்த தத்துவத்தின் அடிப்படையில ரெண்டு கோணத்துல, ரெண்டு பக்கத்துல, ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ரெண்டு பக்கத்தையும் சொல்லிட்டார். இப்போ இதுல அர்ஜுனனுக்கு ஞானம் வரல, அர்ஜுனன் நம்மள மாதிரி. அதனால அர்ஜுனனுக்கு ஒண்ணும் ஒரு மாற்றம் வரல. அதனால பகவான் இப்போ அடுத்த கோணங்களுக்கும் வேற கோணங்கள்ல அவனுக்கு சொல்லி பார்க்கலாம். சோகம் மோகம் அந்த கண்ணோட்டத்திலையும் தெரியல அப்படின்ட்டு 31வது ஸ்லோகத்தை தொடங்குறார். இது இனி வரப்போற ஒரு டாபிக்குக்கான வித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் ஞான யோகம் பார்த்தோம், தத்துவம் பார்த்தோம். இனி பிராக்டிக்கல் பார்க்க போறோம், கர்ம யோகம் பார்க்க போறோம். கீதையினுடைய இன்னொரு முக்கியமான டாபிக் இது. இன்னும் சொல்ல போனா இதுதான் அர்ஜுனனுக்கு சொன்னது, இதுதான் கிரகஸ்தர்களுக்கு சொல்றது. இதத்தான் அர்ஜுனன் கடைபிடிக்கணும்னு பகவான் எதிர்பார்த்தார். ஞானம் இருக்கட்டு, அது ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி முந்தியில முடிஞ்சு வச்சுக்கிட வேண்டியதுதான். நடைமுறைக்கு நம்ம கடைபிடிக்கிறதுக்கு எளிமையான வழி, நமக்கு ஏத்த வழி என்ன அப்படின்னா கர்மயோகம் தான். இத சொல்லணும்.
அவருடைய உபதேசத்துக்கு ரெண்டு திசை. அர்ஜுனன் புத்திசாலி மாதிரி ஞானி மாதிரி பேசுறதுனால ஞானம்னா என்னன்னு சொன்னார். ஆனா இதுக்கு நீ லாயக்கு இல்ல, உனக்கு இதுதான் லாயக்கு, கர்மயோகம் அப்படின்னு அடுத்தது சொல்லணும். இதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி முடிச்சாச்சு. இனி அடுத்து அவன் எதுக்கு லாயக்கோ அதை பத்தி சொல்லணுமே. அதனால சொதர்மம் அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறாரு. இது கடமை, கர்மயோகம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போற டாபிக்காக ஒரு வித்து இங்க தொடங்குறார். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய நவிகம்பிதும் அர்ஹசி தர்மியாத் யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அர்ஜுனன் 34 அந்த